ம். டேஸ்ட் பண்ணலாமா? ஆ. இது செட்டிநாடு பிரியாணியா? இல்ல சான் பிரியாணியா? இது ஸ்மெல் பண்ணி பாருங்க. கொஞ்சம் தீஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. இத லிஸ்ட்லயே எடுத்துக்க வேண்டாம். டோட்டல் வேஸ்ட். நான் என்ன பண்றது? கை தவறி கீழே விழுந்துருச்சு. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு போட்டியில கலந்துக்கிட்டேன் பாரு, என் புத்தி செருப்பாலேயே அடிச்சுக்கணும். இதோட ஸ்மெல் கரெக்டா இருக்கு. நல்லாவே பேலன்ஸ் ஆயிருக்கு. எல்லா ஃப்ளேவர்ஸும் சூப்பரா இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த வெற்றியாளர் யார் என்று அறிவித்து பரிசு வழங்கும்படி நடுவராக இருந்து இதுவரை எல்லாரையும் உற்சாகமூட்டிய திருமதி ராஜேஸ்வரி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இது நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஆனா இந்த ரவுண்ட் பர்டிகுலரா வந்து ரொம்ப சுலபமா நாங்க முடிவெடுக்கிற அளவுக்கு சமைச்சிருக்காங்க கண்டஸ்டன்ஸ். முழுமையா ஃபுல் மனதோட கரெக்டா சமைச்சு எல்லா ஃப்ளேவர்ஸோடையும் இருந்தது, பதமும் இருந்தது. ஃபுல் மார்க்ஸ் வாங்கி இருக்கிறது ஒரே ஒரு வின்னர் கண்டஸ்டன்ட் ஹாசினி. ஹாசினி தான் வின்னர். கம். தமிழகத்தின் தலை சிறந்த குக்கிங் மருமகள் பட்டத்தை ஹாசினி வெல்கிறார். Thank you. All the best. Thank you. போட்டியோட வின்னர் ஹாசினிக்கு ஏஜே ரெஸ்டாரண்டோட உரிமையாளர் ஏஜே அவர்கள் அவருடைய மனைவி ஹாசினிக்கு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ஆசை தனக்கு முதல் பரிசாக கிடைத்த 1,00,000 ரூபாயை திருமதி வர்ஷாவிற்கு வழங்குவார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க வந்து அவங்க கூட போலான்னு நினைச்சேன். என்ன அமைதியா இருக்கீங்க? நான் ஜெயிச்சதுல உங்களுக்கு வருத்தம் போல இருக்கே. நான் அப்படி சொன்னேனா? அப்போ நான் ஜெயிச்சதுல உங்களுக்கு சந்தோஷமா? நான் அப்படியே சொல்லல. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏஜே, நான் இந்நேரம் தோத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்க உங்க மருமகளுங்க எல்லாருமா சேர்ந்து அடிச்சு துவச்சு வெளியே வீசிருப்பீங்கல்ல. நேர்மையானவங்களுக்கு தெய்வம் எப்பவுமே துணை இருக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன். ஏன்னா அர்ச்சனா பிரியாணி லிஸ்ட்லயே வரல. பர்வீன் சுல்தானா பிரியாணி தீஞ்சு போச்சு. சோ நான் ஜெயிச்சிட்டேன். அவ்வளவுதான். அப்படியே சொல்ல முடியாது. நீ நிஜமாவே நல்லா பண்ணிருந்த. என்னால நம்பவே முடியல. இந்த சமையல் கலையில எங்க கத்துக்கிட்ட? எப்படி கத்துக்கிட்ட? உங்களுக்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியும். சமையலுங்கிறது அன்பு இருக்கிற இதயத்துல இருந்து அக்கறையோட செய்யறதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. என் இதயம் அன்பால நிரம்பின இதயம். நான் எப்பவுமே அக்கறையோட தான் இருப்பேன். உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு சமைக்கிறதா தான் நான் நினைச்சேன். அதனாலதான் இந்த ருசி, அதனாலதான் இந்த மனம். என்னோட வெற்றியும் கூடி வந்துருச்சு.
அது சரி, உனக்கு கிடைச்ச பிரைஸ் மணியை எப்படி டக்குன்னு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன்? அப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். சந்தோஷத்தை முழுமையா அனுபவிக்கிறது எப்படின்னா, எது நமக்கு சந்தோஷமோ அதை அடுத்தவங்களுக்கு அப்படியே கொடுக்கறது. என்ன யாரோ பேசுற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? உங்க ஹாசினி தான். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு என்னால நம்பவே முடியல. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லதாங்க நடக்கும். கெட்ட விஷயங்கள் நடந்துச்சுன்னா அப்படியே டிஷும் 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 தான். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? கொடுக்கறதுக்கு தான். என்ன திடீர்னு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்? என்ன ரெஸ்டாரண்டோட 5th இயர் ஆனிவர்சரிக்கா? 5th இயர் ஆனிவர்சரிக்காக இல்ல. பின்ன நான் ஒரு வேளை தோத்து போயிட்டா உங்களுக்கு gift கொடுக்கணும்னு தான். அதான் நீ ஜெயிச்சிட்டல, அப்போ எதுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்? இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்ல, அதுக்காக தான் இந்த gift. இந்தாங்க. இந்தாங்க. வென்ற நிலவே வா, வெற்றி திருமகளே வா. உள்ள போ. என் மேல கோவமா இருப்பேன்னு தெரியும். அதனால்தான் ஆரத்தி எடுத்து வச்சுட்டு ரெடியா இருந்தியா நீ? என்ன நீ வா பொண்ணு மரியாதை இல்லாம பேசுற. இனிமே எல்லாம் அப்படிதான். ஓ, ஜெயிச்சிட்டேன்னு கர்வமா உனக்கு? ஓ, தோத்துருவேன் நினைச்சிட்டு தான் போட்டி பக்கம் வராம இருந்தீங்களோ? ஆமாம்மா, நான் போட்டிக்கு வராம ஒன்னும் வீட்டுல சும்மா படுத்து தூங்கல. ஹாசினி ஜெயிக்கணும்னு சாமி கிட்ட கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நீ ஜெயிச்சேன்னு தகவல் வந்துச்சு. அப்பதான் என் பிரார்த்தனையே நிறுத்தின. என்ன போய் மரியாதை இல்லாம பேசுற? சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் பாட்டி. என் மேல கோவப்படுறீங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப கோவமா பாட்டி. இரு. இப்பதான் நீ பழைய ஹாசினி மாதிரியே பேசுற. இதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா பாட்டி, நமக்கு இந்த சீரியஸ் எல்லாம் செட்டே ஆகல, செட்டும் ஆகாது. அதனால இனிமே நான் பழைய ஹாசினியாவே இருக்க போறேன். இல்லனா நம்மள ஏறி மிதிச்சிருவாங்க. ஆமாம்மா, நீ ஜெயிச்ச உடனே அங்க ஏஜ் அப்செட் ஆயிருப்பான்ல? இல்ல பாட்டி, ஒதுட்டோருமா கொஞ்சம் புன்னகை இருந்துச்சு. ஜெயிச்சது நம்ம ஹாசினி ஆச்சேன்னு முகத்துல கொஞ்சம் பெருமையும் இருந்துச்சு. பரிசு கொடுக்கும்போது கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐ லவ் யூ ஹாசினின்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் என்ன, கட்டி பிடிச்சு ஒரு உம்மா கொடுக்க வேண்டியதானே? உம்மாவா? ஐயா, ஏன் உனக்கு உம்மானா பிடிக்காதா? நான் அப்படி சொன்னேனா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. அதை விட்டுட்டு நான் அப்படி சொன்னேனான்னு தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி பேசுற. உலகத்துல யாருக்குதான் உம்மா பிடிக்காது? பிடிக்கும். அதுக்காக ஒரு மேடையில வச்சு கிஸ் கொடுக்க முடியுமா என்ன? அதுவும் சரிதான். ஆனா அவனும் நீயும் தனிமையில சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீதான் என்ன பண்ணுவ? ஓ, நான் என் புருஷனுக்கு கிஸ் கொடுக்காம இருக்கிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? இனிமே அந்த வாய்ப்பு கிடைக்கும். எப்படி உருவாக்குறேன்னு பாரு.
எப்படி எப்படி ஆ, நானும் அவரும் சமாதானம் ஆயிடுவோம் என்ன ஆயிட்டோம். ம். ஆமா அவன் தான் உங்ககிட்ட தோத்துட்டானே. நான் அப்படி நினைக்கல பாட்டி. அப்பவும் அவனை நீ விட்டு கொடுக்க மாட்ட. அவன் மேல அவ்வளோ லவ்வா உனக்கு. என்ன எனக்கு ஏஜேனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு ஒன்ன பிடிக்கலையே. பாட்டி இப்படி சொன்ன அடிச்சு பல்லவில உடைச்சிருவேன். நான் ஓம் பல்ல உடைப்பேன். ஏண்டி நீ தோத்துட்டா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு ஏஜே சொன்னான்ல. ஜெயிச்சிட்டா எனக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கணும், என்னோட சேர்ந்து நாம கணவன் மனைவியா வாழணும்னு நீ சொல்லியிருக்கலாம்ல. நான் ஏதோ ஆதாரத்தை திருட தான் வந்தேன். என்ன நீ மனைவியா நடிச்சன்னுலாம் சொல்லக்கூடாதுன்னு நீ கண்டிஷன்லாம் போட்டிருக்கலாம்ல. ஏண்டி போடல? ஏன் போடல? ஆமால, எனக்கே இப்பதான் தோணுது பாட்டி. நீங்களாவது முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ம், நானே என்னாக போதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆமா நீ எப்படி ஜெயிச்ச? நேர்மையா போராடி ஜெயிச்சேன். நீதியும் நேர்மையும் ஹாசினிக்கு 2 கண்கள். அப்போ ஏஜேக்கும் உனக்கும் இனி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற? ஆமா, இனி அர்ச்சனா, மாயா, சித்ரா இவங்க எல்லாருமே வாயை முடிக்கிட்டு பேசாம இருப்பாங்க. ஏஜே மேல அன்பா இருப்பாரு. வானம் பொழியும், பூமி விளையும், ஹாசினி சந்தோஷமா இருப்பா. ஹாசினி சந்தோஷமா இருந்தா இந்த ஊர் உலகம் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கா பாட்டி நான் சொல்றது? ம், சூப்பரா இருக்கு. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. அடியே அதெல்லாம் நடக்கணும்ல. ஏன் பாட்டி சந்தேகப்படுறீங்க? ஏஜே என்கிட்ட பேச மாட்டாரா? என்ன குத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரா? நான் உன்னை டைவோர்ஸ் பண்ண போறேன்னு மிரட்டிக்கிட்டே இருப்பாரா? அவர் அப்படி சொன்னா நான் விட்டுருவேனா? அவர் வரட்டும், இல்ல பேசட்டும். பேசிதான் பாக்கட்டும். இந்த கன்னத்துல ஒரு பஞ்ச், அந்த கன்னத்துல ஒரு பஞ்ச், இந்த கன்னத்துல ஒரு பஞ்ச், அந்த கன்னத்துல ஒரு பஞ்ச். பஞ்ச் பஞ்ச் தான். நல்லா பஞ்ச் பண்ணு. பண்ணு. வேகம் பத்தல. பஞ்ச் பஞ்ச் பஞ்ச். பண்ணு. இந்த கன்னத்துல ஒரு பஞ்ச், வேகமா அந்த பண்ணு. கன்னத்துல ஒரு பஞ்ச். நல்லா பண்ணு. நல்லா பண்ணு. வேகமே பத்தல. நம்ம தோத்ததுக்கு யார் காரணம்? யார் காரணம்னு கேட்டேன். நாம தான் காரணம். புரியுதா இல்லையா? ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளவு அழகா பிளான் பண்ணி அதுக்கு ஆளையும் செட் பண்ணி போட்டி நடக்கிற இடத்துக்கே கொண்டு வர வச்சேன். எல்லாத்தையும் இப்படி மொத்தமா கொட்டி கெடுத்து வச்சிட்டியேடி. நமக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பத்தை நாசமாக்கிட்டியேடி. அக்கா சாரிக்கா. ஏய், பேசாத நீ. பேசவே பேசாத. வர்ற கோத்துக்கு அப்படியே அரைஞ்சிருவ சொல்லிட்டேன். கண்ணு முன்னாடி நிக்காத. எங்கேயாவது போயிடு. போ. என்ன மாயக்கா நீ? ஏய், நீ முதல்ல வாய மூடு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்ன பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க? நீ மட்டும் கரெக்டான டைம்க்கு போயிருந்தா இவ்வளவு நடந்திருக்குமா? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுனே தெரியல. விக்ரம் என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு. உங்களுக்கு கிடைச்ச கோல்டன் சான்ஸ் போச்சு, இனி உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்றாரு. பாரு, இப்ப ஹாசினி ஜெயிச்சிட்டா, இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு என்ன பார்த்து கேக்குறாரு. ஒரே அவமானமா இருக்கு தெரியுமா? அக்கா ஏதாவது செய்யணும்க்கா. என்ன செய்யலான்னு முதல்ல சொல்லு. தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? கொஞ்ச நாளைக்கு வாய மூடிட்டு பேசாம இரு. அதான் எல்லாருக்குமே நல்லது. ஆமா, ஏஜே இப்ப எப்படி இருக்காரு? ஹாசினி கிட்ட அதே கோவத்தோட தான் இருக்காரா? ஆமா. இல்லக்கா. ஏய், ஆமாவா இல்லையா?
இல்லன்னு தான் தோணுதுக்கா. எதை வச்சு சொல்ற? அவர் ஹாசினின்னு ஒரு தடவை கூட கூப்பிடவே இல்லையே, அத வச்சுதான். ஆனா ஹாசினி ஏஜே ஏஜேன்னு அவர் பின்னாடி போயிட்டே இருக்காளே. பாட்டி வேற அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு எதை நம்புறதுனே புரியல. இங்க பாரு, நீ ஏஜேவை வாட்ச் பண்ண, நீ ஹாசினியை வாட்ச் பண்ண. நான் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்றேன். சரிக்கா. இவன் வேற. யாருக்கா? விக்ரமா? இல்ல இல்ல, அந்த குக்கு. ஜெயிச்சா பாதி பணம் தரேன்னு சொன்னீங்களே, ஏன் தரலன்னு கேட்க போன் பண்றோம். நாம தான் ஜெயிக்கவே இல்லையே. நீங்க கொட்டி கவுத்த விஷயம் எனக்கு தேவையில்ல. அந்த ஹாசினி யாரு? எனக்கும் அவளுக்கும் பிரியாணி போட்டியை ஏற்பாடு பண்ணுங்க, ஜெயிச்சு காமிக்கிறேன்னு சவால் விடுறான். ஐயோ, நாம இல்லாத நேரத்துல அவன் இங்க வந்து நம்ம விஷயம் ஏஜேக்கோ ஹாசினிக்கோ தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரே பயமா இருக்கு. அந்த டென்ஷன்ல தூக்கம் கூட வரல. இப்ப என்ன செய்யலாம்க்கா? இப்படியே கேட்ட உன் பல்ல உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். இந்த பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆளுக்கு ஒரு யோசனை சொல்றீங்க. மண்டை பிச்சு யோசிச்சாதான் ஏதாவது கிடைக்கும், புரியுதா? ஏய், எழுந்துருங்க. தப்பு செஞ்சது நீங்க தானே, எழுந்திருச்சு நில்லுங்க. போங்க, ஆளாளுக்கு எங்கேயாவது போய் யோசிச்சு சொல்லுங்க. ஐயோ, மூணுத்துக்கும் பைத்தியம் முத்திடுச்சு. இத ஹாசினி கிட்ட சொல்லி அப்படியே டெவலப் பண்ணிட வேண்டியதா. இப்படி தோத்து போறதுக்கு தான் அந்த போட்டியில போய் கலந்துக்கிட்டியா? கேட்டுட்டு இருக்கேன்ல, பதில் சொல்லனா என்ன அர்த்தம்? போட்டியில கலந்துக்கிறது தான் எனக்கு முக்கியம், ஜெயிக்கிறது தான் முக்கியம்னு நினைச்சா உலகத்துல எந்த போட்டியுமே நடக்காது. இதெல்லாம் தோத்து போனவங்க சொல்ற சமாதானம். சும்மா நிறுத்துறியா? நான் தோத்து போலங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கெல்லாம் தெரியாது, சொன்னாலும் புரியாது. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நான் அங்க ஏன் போனேன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் போனது ஏஜேவை பாக்குறதுக்கு மட்டும்தான், அவர் பக்கத்துல இருக்கிறதுக்கு, அவரை என் பக்கத்துல வர வைக்கிறதுக்கு. நான் உயிரோட தான் இருப்பேனா அப்படிங்கிற எண்ணத்தை